வணக்கம் நண்பர்களே. இன்றைய பஞ்சாங்கம் 19/3/2026 தமிழ் ஆண்டு விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் பங்குனி 4ஆம் தேதி வியாழக்கிழமை. சூரிய உதயம் காலை 6:20க்கு உதயமாகிறது. இன்றைய திதி அமாவாசை. விரத நாள் அமாவாசை. முன்னோர்கள் தர்ப்பணம், பித்ரு சிறந்த பூஜை செய்யலாம். நட்சத்திரம் சதயம் மாலை வரை, பின்னர் புரட்டாதி. கரணம் சகுனி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் 10:30 - 11:30 வரை, மாலை 4:30 - 5:30 வரை நல்ல நேரம் இருக்கிறது. கௌரி நல்ல நேரம் 6:30 - 7:30 வரை, 3 மணியிலிருந்து 4 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 - 3 மணி வரை. யமகண்டம் 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை 9 மணியிலிருந்து 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் எள். சந்திராஷ்டமம். தனுசு மகரம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது, கவனம் தேவை. சமநோக்கு நாள் இன்று. மேல் நோக்கு நாளும் கூட, கீழ் நோக்கு நாள் இல்லை. சுபகாரியம், தர்ப்பணம், தானம், ஆன்மீக வழிபாடு, பரிகாரம் செய்யலாம். 12 ராசிகளுக்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி அன்பர்களே, இன்று உங்களின் மனநிலை உற்சாகமாக இருக்கும். நீங்கள் தொடங்கும் வேலைகள் நல்ல முறையில் முடியும். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. தேவையற்ற விஷயங்களில் பணம் செலவழிக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். வேலை இடத்தில் சிறிய தடைகள் இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் இன்று. தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் நாள் இன்று. கடகம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் அமைதி மற்றும் சந்தோஷமாக இருக்கும் நாள் இன்று. நீண்ட நாள் நினைத்த வேலை இன்று நிறைவேறும். மனம் அமைதியாக இருக்கும் நாள் இன்று. சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கும் நாள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் என்று. கன்னி ராசி அன்பர்களே, சில வேலைகள் தாமதமாகலாம். மனதில் சிறிய பதட்டம் இருக்கலாம். பொறுமையாக செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று. துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் நீண்ட நாள் பிரச்சனையில் தீரும் நாள் இன்று. நண்பர்கள் மூலம் நல்ல உதவி கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் நாள் இன்று. விருச்சிகம் ராசி அன்பர்களே, பேசும் வார்த்தையில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபம் வரலாம். அமைதியாக செயல்படுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் காரணமாக மன அழுத்தம் இருக்கும். முக்கிய முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம். ஆன்மீக வழிபாடு நல்லது. மகரம் ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனம் தேவை. வேலைகள் மெதுவாக நடந்தாலும் இறுதியில் நல்ல பலன் கிடைக்கும் என்று. கும்பம் ராசி அன்பர்களே, புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் உதவி கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் என்று. மீனம் ராசி அன்பர்களே, இன்று ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். மன அமைதி கிடைக்கும். பூஜை தியானம் நல்ல பலன் தரும் நாள் என்று. கந்தனூர்கள் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தயவு செஞ்சு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி நண்பர்களே.